வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் எடப்பாடிக்கு வேலுமணி வைக்கும் செக், துணை போகிறாரா செங்கோட்டையன்? ராஜ்யசபா ஆசையில் தேமுதிக கைவிரித்த எடப்பாடி, இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்பில் நாம் அலசப்போகிறோம். கடந்த சில தினங்களாக அதிமுகவில் மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின் யார் அதிமுகவின் உண்மையான தலைவர் என்கிற போட்டி அவர் மறைவுக்கு பின்பே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது இன்று வரையும் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கிடையே அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தற்போது ஒரு கலகக்குரலை ஏற்படுத்தியிருக்கிறார். இதன் பின்னணியில் வேலுமணி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன் இந்த கேள்வி எழுகிறது என்று பார்த்தால், நாம் கடந்த முறை சில வீடியோக்களில் குறிப்பிட்டிருந்தோம். எடப்பாடியுடைய மகன் மிதுன் டெல்லிக்கு சென்று தங்கள் மீது இருக்கும் வழக்கு, இரட்டை இலை சின்னம் போன்ற விவகாரங்கள் குறித்து டெல்லியில் உள்ள பாஜகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து சமரசம் செய்து கொள்ளலாம் என்று மிதுன் காத்திருந்த நிலையில் மிக எளிதாக டெல்லிக்கு சென்ற வேலுமணி கிட்டத்தட்ட 17 பாஜக தலைவர்களை சந்தித்திருக்கிறார். சந்தித்ததோடு மட்டுமல்ல, பல்வேறு அரசியல் உரையாடலும் நடத்தியிருக்கிறார். இதன் பிறகேதான் செங்கோட்டையன் ஒரு அதிருப்தி குரலை அதிமுகவில் எழுப்புகிறார். இதில் எடப்பாடிக்கு எப்படி வேலுமணி செக் வைக்கிறார் என்று எடுத்துக்கொண்டோமானால், தொடர்ந்து அதிமுகவில் இருக்கும் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் வேலுமணி அப்படிங்கிறது தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், சசிகலாவை கட்சிக்குள் இணைக்க வேண்டும், ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்கிற வெளிப்படையான குரல் இல்லாமல் மறைமுகமான குரல் எழுப்பி வந்தவர் எஸ்பி வேலுமணி. அப்படிங்கிறது அதிமுகவில் பேசு பொருளாக இருந்து வந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வேலுமணி தொடர்ந்து எடுத்த முயற்சி பலனளிக்காத காரணத்தால் தற்போது அதிமுகவின் சீனியரான, அதுவும் எடப்பாடியின் மானசீக குருவாக உள்ள செங்கோட்டையனை வைத்து பேச வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. செங்கோட்டையன் இவ்வாறு பேசிய பிறகு அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக சில துரோகிகளின் வாதங்கள் அதிமுகவை ஒன்றும் செய்துவிடாது என்று ஆர்பி உதயகுமார் எதிர்வினையாற்றினார். இது ஒரு பக்கம் இருந்தாலும், அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான செய்தி சொல்லக்கூடிய நபர்களாக இருவர் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் ஜெயக்குமார், மற்றொருவர் செல்லூர் ராஜு. பொதுவாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நபர்களாக இவ்விருவர் இருக்கிறார்கள். அந்த வகையில் திரு செல்லூர் ராஜு இன்று பேசியிருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. என்னவென்றால், அண்ணன் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி சார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பு வரை இவர்களை பல்வேறு விதமான அவதூறுகளால் வசைப்பாடிய செல்லூர் ராஜுவின் இந்த தொனி தற்போது அதிமுகவில் இதுவும் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. அதாவது, அதிமுகவின் மற்றொரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் ராஜன் செல்லப்பா, அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது, ஓபிஎஸ் அண்ணே கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் எல்லாம் சரியாகும் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக மீண்டும் ஒற்றுமையாகிறதா? ஏனென்றால் வலுவாக கூட்டணி அமைத்துள்ள திமுக தொடர் வெற்றிகளை குவித்து கொண்டு வருகிறது. அதே வெற்றியின் தொடர்ச்சியாக 2026 தேர்தலும் அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்போது அதிமுக பலமிழந்துள்ள சூழலில் பலப்படுத்துவதற்காக பிரிந்திருக்கும் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கட்சிக்குள்ளாரையே ஒரு கலக குரல் எழுந்திருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், வருகிற பிப்ரவரி 24ஆம் தேதி செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அக்கட்சியினரால் விமர்சையாக கொண்டாடப்பட போகிறது. அன்றைய நாள் அதிமுகவில் தற்போது கலக குரலை எழுப்பியுள்ள செங்கோட்டையன் தலைமை கழக அலுவலகத்திற்கு வரப்போகிறாரா? பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. செங்கோட்டையன் பின்னால் 30 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் நிஜமாக போகிறதா என்கிற ஒரு அரசியல் சூறாவளி தற்போது அதிமுகவில் மையம் கொண்டிருக்கிறது. தற்போது தமிழகத்தில் உள்ள 6 ராஜ்யசபா சீட்டுகள் காலியாக போகிறது. வரும் ஜூன் ஜூலை மாதங்களில் அதற்கான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக மக்கள் நீதி மையம் திமுகவுடன் கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்ட போது எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது திமுகவில் உள்ள 4 ராஜ்யசபா உறுப்பினர்களில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கமலஹாசனுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தான் அமைச்சர் சேகர்பாபு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கமலஹாசன் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. திமுகவில் 4 மாநிலங்களவை உறுப்பினர்களான வில்சன், எம் அப்துல்லா, தோமுசா சண்முக சுந்தரம், வைகோ ஆகிய 4 பேருக்கான பதவிக்காலம் முடிகிறது. இதில்
வைகோவிற்கு மீண்டும் கொடுக்கப்படுமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் அவர் மகன் துரை வைகோவிற்கு மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்து தற்போது அவர் எம்பியாக இருக்கிறார். அதே நேரத்தில் திமுகவின் முக்கிய வழக்குகளை வழக்காடி வரும் வில்சனுக்கு அந்த பதவி நீடிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எம் அப்துல்லா மாநில அரசியலில் தடம் பதிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. அதனால் அவர் எம்எல்ஏ பதவிக்காக தற்போதிலிருந்தே வேலை பார்த்து வருகிறார் என்கிற ஒரு தகவலும் வருகிறது. மீண்டும் சண்முக சுந்தரத்துக்கு கொடுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போது பார்க்கும்பொழுது 4இல் சண்முக சுந்தரம், வில்சன் ஆகியோருக்கு போக மீதமுள்ள 2இல் 1 கமலஹாசனுக்கும் மீதமுள்ள ஒருவர் யார் தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்கிற ஒரு ரேஸும் தற்போது திமுகவில் நிலவி வருகிறது. அதே நேரத்தில் அதிமுகவில் தற்போது 2 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு உறுப்பினர் உறுதியாகி இருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய எம்எல்ஏ எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கு 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. அதில் மொத்தம் 66 எம்எல்ஏக்கள் அதிமுக வெற்றி பெற்றிருந்த நிலையில் அதில் ஓபிஎஸ் அணி பிரிந்ததால் அவர்கள் 4 எம்எல்ஏக்கள் போக தற்போது 62 எம்எல்ஏக்கள் மட்டும் அதிமுகவில் இருக்கிறார்கள். இதனால் இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு மீதமுள்ள அந்த ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்கு தேவையாக இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி ஒப்பந்தம் இடும்போது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் தேமுதிகவிற்கு கொடுக்கலாம் என்று பேசப்பட்டிருந்தது. இப்போது அதிமுகவிடம் எம்எல்ஏக்கள் பற்றாக்குறை இருப்பதால் எங்களிடம் இருக்கும் எம்எல்ஏக்களின் ஆதரவு உங்களுக்கு தருகிறோம், மீதமுள்ள எம்எல்ஏக்களின் ஆதரவு நீங்கள் தான் பெற வேண்டும், அதற்காக நீங்கள் யாரிடம் பேசுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே நாம் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தபோது பாஜக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று தற்போது சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவு நான் கேட்க முடியாது. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் தரப்பிலிருந்தும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்கு செல்லலாம் என்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் அதிமுக தேமுதிக இடையே நடைபெற்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுபோன்று வெளிப்படையான அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து நியூஸ் டைம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.